ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா புழுங்கலரிசி முறுக்கு. புழுங்கலரிசி நல்லா ஊற வச்சு காய வச்சாச்சு. இப்போ பாருங்கள், பைத்தம் பருப்பு ஒரு கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு பைத்தம் பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா அந்த கலர் மாறுற அந்த அரோமா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணணும். நல்லா ரோஸ்ட் ஆகுது. தீய வைக்காதீங்க. நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இது ஒரு தட்டில் தனியாக எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு 3/4 கிளாஸை விட கம்மி, 1/2 கிளாஸை விட கொஞ்சம் ஜாஸ்தி உளுந்து எடுத்து வைக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. தீயாமல் வறுக்கணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வருங்க. இது நல்லா வறுப்பட்டாச்சு. இது ரெண்டும் அரிசி கூட சேர்த்து மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துடுங்க. பாருங்கள், ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அரிசி கூட மாவு அரைச்சின்னு வந்தாச்சு. புழுங்கலரிசி முறுக்கு மாவு அரைச்சின்னு வந்தாச்சு. இது கூட வெள்ளை எள்ளு, கருப்பெள்ளு, ஓமம், கழுவி வச்ச ஓமம் யூஸ் பண்ண போனேன். தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. மாவு நல்லா கலந்தாச்சு. இது கூட எண்ணெய், சூடு பண்ண எண்ணெயை ஊற்றிடுங்க. பாருங்கள், ஒரு 2 கொழிக்கரண்டி எண்ணெய் இருக்குது இதில். ஒரு கட்டையோ இல்லை கரண்டியோ ஏதோ வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும். கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. இப்போ கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெய் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா முறுக்கு மாவு அளவுக்கு பிசைஞ்சிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 1/2 kg மாவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்க, இப்படி பிடிக்க முடிகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி பேசினோம். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் காரம் போட்டுக்கலாம். மிளகா வறுத்து அதை பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நான் காரம் சேர்க்காம வெள்ளை முறுக்கு பண்ண போகிறேன். ஸோ இப்போ முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகலாம். முறுக்கு அச்சுக்குள்ளே எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த அச்சு யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கும் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மாவு இறுக்கிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு நான் அச்சில் போட்டு இப்போ சுட போகிறேன். பாருங்கள், இந்த சாஃப்ட் இருந்தால் போதும். ரொம்ப ஹார்டாக இருந்தால் முறுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் கடிக்கும்போது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து தண்ணி தெளித்து பிசைஞ்சு இந்த மோல்டில் போட்டு சுட போகிறேன். மோல்டில் மாவு ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ சுட போகிறேன். எண்ணெயும் காஞ்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாக எண்ணெயில் சுட்டுட்டேன். தட்டில் கரண்டிலையோ தட்டுலேயோ சுட டேஸ்ட்டை விட டைரெக்டாக எண்ணெயில் சுடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு வெந்துட்டுருக்கு. ஒன்ஸ் மேலே பபிள்ஸ் கம்மியாகிட்டு மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பித்த உடனே திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், மேலே ஃப்ளோட் ஆகிருக்கு. இப்போது திருப்பி போட்டுடலாம். இது இன்னொரு பக்கம் வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கின உடனே நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா
வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போ எடுத்துடுறேன். தவா மேலே எண்ணெய் இருக்கிற வரைக்கும் இது மேலே போட்டு ஒரு டப்பாவில் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது புழுங்கல் அரிசின்றதுனால தண்ணி இருந்துகிட்டே இருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் ஒரு 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 இவ்வளோ அளவுக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சு நீங்கள் இதில் ஃபில் பண்ணிவிட்டு முறுக்கு சுடணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அளவுக்கு மட்டும் எடுத்து நல்லா பிசைஞ்சு பாருங்க, முள்ள ஃபில் பண்ணிடுங்க. இப்போ முறுக்கு சுடணும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தண்ணி ஊற்றி பிசையாதீங்க, இல்லைன்னா முறுக்கெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஒடிஞ்சிடும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இங்கே பாருங்க, ஒரு பதமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு முறுக்கு சுடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. உங்களுக்கு ஸ்பைசஸ் காரமாக வேணும்னா மிளகா, காஞ்ச மிளகா வறுத்து பொடி பண்ணி அதை சேர்த்துக்கலாம். பாருங்க. அண்ட் மொருவர் ரொம்ப எண்ணெய் மட்டும் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும் இது. இந்த புழுங்கலரிசி முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.